ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ டெல்லி தூத் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 200 கிராம்ஸ் க்யூப்டு பன்னீர் வாங்கியிருக்கேன். cucumber சீட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன்ஸ், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், கேஷ்யூநட் முந்திரி பருப்பு அது ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு. சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் இஞ்சி நம்ம லிட்டில் ஃபிங்கர் சைஸ்க்கு 1/2 சைஸ் எடுத்துக்கோங்க போதும். பே லீஃப், சின்னமன், க்ளோவ், கார்டமன், டர்மரிக் பவுடர், salt, butter 2 tablespoons, oil, $100 ml milk, 100 ml water. இதை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 200 ml மில்க் வரும். ஒரு ரெட் சில்லி, சீரகம், இப்போ மிக்சர் ஜாரில் கேஷ்யூநட், cucumber seeds, குஸ்குஸ் கசகசா, க்ரீன் சில்லி ஜிஞ்சர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கோகோனட் பேஸ்ட் இல்லாமல் இதுதான் நம்ம கேஷ்யூநட் தான் இப்போ இதுக்குள்ளே பேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்க 200 கிராம்ஸ் க்யூப்டு பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வரும். கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் இதை ஸ்லோவாக நம்ம வந்து பீசஸ் உடஞ்சி போயிடாமல் பொறுமையாக கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து குட்டி சைஸ் பன்னீராக வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு சைஸ் பிகர் சைஸ் பன்னீர் வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ 200 ml மில்க் வச்சுருக்கோம்ல, அதில் இந்த ஃப்ரை பண்ண பன்னீரெல்லாம் சேர்த்துருங்க. ஸோ நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் மாத்திரம் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பே லீஃப், சின்னமன், கார்டமன், க்ளோவ் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. ஒரு ரெட் சில்லி, இதெல்லாமே
நல்லா கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேஷ்யூநட் பேஸ்ட் அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு இந்த கிரேவிக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் பாயில் ஆயிடுச்சுன்னா ஒரு சிம்மில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா கேஷ்யூநட்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால நமக்கு இந்த வெசலில் கொஞ்சம் பிடிச்சிக்கும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்லாம் தேவையில்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரையும் இதில் நீங்கள் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது இப்போ கொதிக்கும் போதே உங்களுக்கு சட்டியிலலாம் நல்லா ஒட்டும், ஏன்னா கேஷ்யூநட் பேஸ்ட் இருக்கனால. ஸோ சிம்மில் வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த பாலையும் பன்னீரையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து 3 to 4 மினிட்ஸ் உங்களுக்கு பாயில் ஆனால் போதும். ரொம்ப நேரம் பாயில் ஆக தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் கெட்டி கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த 200 ml மில்க்கு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி கொடுத்துட்டா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க, ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட். இப்போ பாருங்கள், நம்ம இதை கொதிக்க விடுங்க. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸு. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தியான ரிச் ப்ரோட்டீன் சைட் டிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மாத்திரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதில் நான் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹாட் ரொட்டி சப்பாத்தியோட இந்த சைட் டிஷ் கிரேவி வச்சு உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் நம்ம இது செஞ்சிடலாம். குவிக் ரெசிபி தான் இது.